டைப் 1 அப்படின்னு சொல்றது பை பர்த்டே வரக்கூடியது. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷனே இல்லாத மாதிரியான ஒரு கண்டிஷன். இப்போ டைப் 1 இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள் இருக்கு. ஸோ பேசிக்கா வர்றதுக்கு முன்னாடியே சித்த மருந்துகள் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். இப்போதான் எனக்கு வந்து டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்லை ஒரு 4-5 வருடங்களுக்குள்ளதான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஆல்ரெடி எடுக்கக்கூடிய மருந்துகளோட கொஞ்ச நாள் சித்த மருந்துகள் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஸோ கம்ப்ளீட்டா மருந்துகளே இல்லாம நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான கசப்பு, துவர்ப்பு இது 2 சுவைகளும் இருக்க மாதிரியான உணவுகளை அதிகமா தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்லது. கம்ப்ளீட்டா சுகரே இல்லாம நம்ம நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கு இந்த ஃபுட்ல வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் வந்து ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டி தேன் எல்லாம் சேர்த்துக்கலாமா? இதுவுமே இனிப்பு தான். இப்போ சர்க்கரை நோயர்கள் இனிப்பை வந்து டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். ஒயிட் ரைஸ், பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் எடுக்கிறதையும் டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னா காலை உணவு அப்படின்றது ரொம்ப அவசியம். இது ரொட்டீனா நம்ம வந்து இட்லி தோசைன்னு இல்லாம இதுவே வந்து பார்த்தோம்னா நன்னலம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் ஆர் நித்யா இருக்காங்க. சோ அவங்க கூட தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்க எல்லார் வீடுகள்லயுமே இருக்காங்க இல்லையா, சர்க்கரை நோயாளிகள் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த டைப் 2 தான் நிறைய பேருக்கு இருக்கு. டைப் 1 அப்படின்னு சொல்றது பை பர்த்டே வரக்கூடியது. ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷனே இல்லாத மாதிரியான ஒரு கண்டிஷன். ஸோ இதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கான்ற ஒரு பெரிய கேள்வி நிறைய பேருக்கு டவுட்டோட தான் கேட்பாங்க என்கிட்ட. மேம் டைப் 1 கியூர் பண்ண முடியுமா? இப்போ டைப் 1 இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள் இருக்கு. ஸோ பேசிக்கா அந்த கம்ப்ளீட்டா இன்சுலின் செக்ரேஷன் இல்லாம இருக்கிற கண்டிஷனை மாற்றக்கூடிய சித்த மருந்துகளும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் எடுக்கணும். இதுவே டைப் 2னா ஒன்ஸ் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே சித்த மருந்துகள் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். இது யார் யாரெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கு இல்லையா. ஆல்ரெடி பேரண்ட்ஸ்க்கு வந்து சுகர் இருக்கு, இல்லை எனக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்றவங்க சிலர் இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னா எனக்கு டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்கு, ரேண்டமா நான் வந்து பிளட் சுகர் பார்க்கும்போதே 100 to 150 இருக்குன்னா இமிடியேட்டா டயட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுகரை பொறுத்த வரைக்கும், சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது நம்ம வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிடுதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான கசப்பு, துவர்ப்பு இது 2 சுவைகளும் இருக்க மாதிரியான உணவுகளை அதிகமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நல்லது. இதுலேயே ஆவாரம் பஞ்சகல்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். அது கம்ப்ளீட்டா சுகரே இல்லாம நம்ம நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கு இந்த ஆவாரை பஞ்சகல்பம்ன்ற மருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகர் இருக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பாவக்காய் டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. இது கூட நம்ம என்னென்னலாம் சேர்த்து சாப்பிடலாம்னா சுண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது, வாழைப்பூ சேர்த்து சாப்பிடலாம், அத்தி பிஞ்சி கிடைச்சா டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபுட்ல வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் வந்து ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டி தேன் எல்லாம் சேர்த்துக்கலாமா? இதுவுமே இனிப்பு தான். சர்க்கரை நோயர்கள் இனிப்பை வந்து டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சிகளும் ரொம்ப அவசியம். ஸோ உடற்பயிற்சிகள் சொல்லும்போது காலையில கொஞ்சம் வாக்கிங் பண்றது, ஜாகிங் போறது, ஸோ அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மட்டும் அதிகமா இருக்கு, குறையவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லா நம்ம வந்து வெஜிடபிள் எடுக்கணும். அதே மாதிரி ஒயிட் ரைஸ், பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸ் எடுக்கிறதையும் டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெட் ரைஸோ இல்லை பாரம்பரிய அரிசி வகைகள்,
ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டயபிட்டிஸ் குறைக்கிறதுக்கு வீட்லயே சிம்பிளான ஃபுட் ரொட்டீன் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ணலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னா காலை உணவு அப்படின்றது ரொம்ப அவசியம். இது ரொட்டீனா நம்ம வந்து இட்லி தோசைன்னு இல்லாம இதுவே வந்து பார்த்தோம்னா சிறுதானியங்கள் இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுக்கலாம். சிறுதானியங்கள்ல செய்த அடையோ இல்ல பொங்கல் வகைகளோ அந்த மாதிரி காலையில எடுத்துக்கலாம். இது காலை நேரத்துல காய்கறிகள் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி மதிய நேரத்துல நம்ம ஒயிட் ரைஸ் எடுக்கணும்னா அந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகள்ல செய்த சாதம், அது கூட கொஞ்சம் நிறைய காய்கறிகளை சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போதுதான் நம்ம பாடியில இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதுல எல்லாமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டைஜஷனும் கொஞ்சம் கரெக்டா நடக்கும். ஸோ அது தொடர்ந்து அந்த மாதிரி உணவுகளை எடுக்கலாம். இரவு நேரத்துல ரொம்ப நேரம் தவறி உணவுகள் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, நான் வாழைப்பழம் சாப்பிடலாமான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இரவு நேரத்துல வாழைப்பழம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஸோ 6 மணிக்குள்ள அந்த பனானா எடுக்கிறோம்னா சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பனானா எடுத்துக்கலாம். பெருசா இந்த செவ்வாழை, நேந்திரம் வாழை மாதிரியான வாழையை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சைஸ்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னால ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் ஸ்பெஷலா நான் உணவு எடுக்கணும்னா களி வகைகள் ரொம்ப சிறந்தது. இதுல வந்து கேழ்வரகு களியோ இல்ல கேழ்வரகு அடை மாதிரியே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். சித்தால இந்த ரிவர்ஸ் டயபிட்டிஸ் பண்றது பாசிபிளா? நிச்சயமா பாசிபிள் தான். இது எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு தெரியணும். பல வருடங்களாக நான் வந்து டயபெட்டிக் பேஷண்டா இருக்கேன். பல வருடங்களாக டயபெட்டிக் இருந்ததுன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. கிரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறோம், இல்ல இப்போதான் எனக்கு வந்து டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்ல ஒரு 4-5 வருடங்களுக்குள்ளதான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஆல்ரெடி எடுக்கக்கூடிய மருந்துகளோட கொஞ்ச நாள் சித்த மருந்துகள் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஸோ கம்ப்ளீட்டா மருந்துகளே இல்லாம நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். இது சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அதற்கு ஏற்ற மாதிரி நிச்சயமா நான் வந்து பிளட் சுகரை குறைச்சே ஆகணும் ஒரு மன உறுதியோட இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அது வந்து குறைச்சிக்க முடியும். அதே நம்ம சொல்லக்கூடிய அந்த மெடிசின்ஸோட நிறைய மருந்துகள் இருக்கு. இன்னைக்கு சித்தால வந்து பார்த்தோம்னா அந்த மருந்துகள் எல்லாமே கசப்பு தோற்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கஷாய வடிவுல இல்ல சூரணம் மாதிரியோ பேசிக்கா இதுல இருக்கக்கூடிய கற்ப மருந்துகள் எக்ஸலண்டா பிளட் சுகர் லெவலை குறைக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு சுகர் இருக்குன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நமக்கு கொடுக்குது. கால் மறுத்து போதும்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் ஃபுட் நிறைய பேருக்கு இருக்கு. டயபெட்டிக் அல்சர், கால புண்கள் வந்து ஆறாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. கால் விரல்கள்லாம் எடுத்தவங்களா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதனால சிறுநீரக செயலிழப்பு வந்து, கண்கள்ல பாதிப்பு, டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப எளிமையா இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமே சரி பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன ஃபுட் ரொட்டீன்லாம் லைக் நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டோம்னா டக்குன்னு கம்மிப்படுத்த முடியுமா சுகர் லெவல? கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ சாப்பிட்ட உடனே நமக்கு எந்த ஒரு நோயுமே வந்து குணம் தராது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்போது ஸோ எவ்ரி மந்த் மேக்ஸிமம் ஒரு 2 monthsனா டைம் எடுத்துக்கும் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் வர்றதுக்கு. ஸோ அதுக்கான கால நேரம் அப்படின்றது எடுக்கும். இப்ப நம்ம பேசின தலைப்புகள்ல ஏதாவது சந்தேகமோ, உங்க உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனைகள், அதை குறித்து சித்த மருந்துகள்ல என்னென்ன எடுக்கலாம், இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். நன்றி.